காப்பியா டீயா? டீன்னு சாப்பிடு சாப்பிடு. நேத்து லேபர் ஆபீசரும் எம்டியும் பேசினத பார்த்தா பிரச்சனை இப்போதைக்கு முடியறதா தெரியல. அது முடியற வரைக்கும் நாமளும் உண்ணாவிரதத்தை நிறுத்தவே போறதில்ல. யோ, உண்ணாவிரதம் இருக்கிறது நானு. என்ன ஒரு வார்த்தை கேட்காம நீயே பேசிட்டு இருந்தா எந்திரிச்சு வாடா. நான் எந்திரிக்கணும்னா இவங்களை கேட்கணுமா? எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டு? அறிவு கட்டவனே, நீ இவங்க பேச்ச கட்டுக்கிட்டு இங்க உண்ணாவிரதம் இருக்கிற. அங்க உன் பொண்டாட்டி உண்ணாவிரதம் இருந்து இப்ப அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுறா. எப்ப? இப்பதான்டா நான் அவளை ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிட்டு வரேன். வாங்க மாமா. பாதியில போறதுக்கு யூனியன் அலோ பண்ணாது பிரதர். இப்ப நான் போய் அவன் பொண்டாட்டி ஹாஸ்பிடல். அதுவும் குடும்ப விஷயம். குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு மத்ததெல்லாம். அப்படி சொன்னா எப்படி பிரதர்? கையடா எடா கைய. இத்தனை பேர் குடும்பங்களை பட்டி போட்டு உன் பின்னாடி வந்து நிக்கிறோம். இது வரைக்கும் நீ எந்த முடிவும் எடுக்காம ஊசி மருந்து மாத்திரம் டயலாக் பேசுகிற. முதல்ல யூனியன் தான் என்னன்னு அர்த்தம் தெரிஞ்சு. அவனுக்கு யூனியன் நல்ல அர்த்தம் தெரியும்பா. அதனாலதான் அவன் தலைவனாவே இருக்கான், மத்தவங்களை தொண்டர்களாவே வச்சுக்கிட்டு இருக்கான். அதானே இன்னைக்கு இருக்கிற யூனியன். நீ வா. உண்ணாவிரதம் இருக்கான், பாதியில எழுச்சி போறாரு. போட்டுமே, இனிமே தலைவரை உண்ணாவிரதம் சொல்ல வேண்டியதான். அப்படி செஞ்சுட்டா சைக்கிள் நிறுத்திடுவாரம்மா. எனக்கு இதை பத்தி கவலை இல்லை. ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சுட்டேன்னா ஒண்ணு ரெண்டு பார்த்தே தீருவேன். அதான் எனக்கு பிடிக்கும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வெயிட், நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நீ ஹாஸ்பிட்டல் போக வேணாம். அவங்கிட்ட சொல்லிடு, நான் முடிவு எடுத்தா எடுத்ததுதான்டா. நான் எப்படி ஆஸ்பத்திரிக்கு போய் தான் ஆகணும். காதுல விடல, நான் முடிவு எடுத்தா எடுத்ததுதான். இந்த மாதிரி நிலைமையில போய் தானே ஆகணும். கண்ணன் இங்க வந்து உன்னை கூப்பிட்டானா? அவன் வராட்டி என்னங்க, அவன் சார்பில் ஆள் வந்திருக்கல. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கண்ணன் தான் இங்க வரணும், உன்னை கூப்பிடணும், அதுக்கப்புறம் தான் நீ போகணும். என்னங்க, எனக்கு வேலை இருக்குல்ல. வணக்கண்ணே. நீங்க உங்க ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளிகளுக்காக வீடு கட்டி கொடுத்திருக்கீங்க, ஸ்கூல் கட்டி வச்சிருக்கீங்க, யூனிஃபார்ம்லாம் தைச்சு கொடுத்திருக்கீங்க. உங்க ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு தொழிலாளியோட பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அபார்ஷன் ஆயிடுச்சு. அவளுக்கு மாமனார் மாமியார் சரியில்லை. நீங்க இந்த ஃபேக்டரியோட முதலாளிங்கிற முறையில பெருந்தன்மையா அவளை வந்து நீங்க பார்க்கணும். நான் ஃபேக்டரி முதலாளி மட்டும் இல்லை, அப்பா தாத்தா. எதை எப்ப செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். உங்க ரெண்டாவது பையன் மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தாத்தா பட்டம் தான் கையை விட்டு போயிடுச்சு. இது பாருங்க, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் அவங்கள பார்க்கணும். அப்படி பார்க்கல என்ன, அது பெரிய தப்புங்க. நான் செய்யறதான் கரெக்ட். இந்த மாதிரி நேரத்துல தன் கூட யாருமே இல்லைங்கிறத உணர்ந்தாதான் அவனுக்கு புத்தி வரும். என்ன சொன்னீங்க? அவன் பக்கத்துல யாருமே இல்லையா? ஃபேக்டரியில வேலை செய்யற அத்தனை தொழிலாளிகள் அவன் பக்கத்துல தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த லேபர் ஆபீசர் அம்மா அவன் கூடவே இருந்து ஒரு தாய் மாதிரி அவனை கவனிச்சுக்கிறாங்க. இப்போ உலகமே அவன் பக்கத்துல இருக்கு. என்னதான் இருந்தாலும் பெத்த தாய் பக்கத்துல இருக்கிறதுக்கு ஈடாகுமா? இது பாருங்க, நான் அப்பா இல்ல, தாத்தாவும் இல்ல. ஆனா அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்பா தாத்தாவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.